ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து போன வீடியோல இருந்து கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆர் அடிஷனோட ஒரு பார்ட் 1 இன்ட்ரோ குடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம அதோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன் பாருங்க. அப்புறம் 3 into 3 plus 5 into 3 equal to 8 into 3. ஸோ இதுல ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா 3 பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு. பிளஸ் 5 பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு. கூட்டினீங்கன்னா 8 பிஸ்கெட் பாக்கெட் வரும். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல 8 பிஸ்கெட் இருக்கு. 3 பிஸ்கெட் இருக்கு. ஸோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட்குள்ள 3 பிஸ்கெட் இருக்கு. ஸோ அதுதான் நான் 3 into 3 plus 5 into 3 equal to 8 into 3 எழுதியிருக்கேன். ஸோ டோட்டலா உங்களுக்கு 24 பிஸ்கெட்ஸ் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ இந்த கணக்கையே நீங்க எப்படி எழுதலாம்? 3 into 3 plus 5 into 3 equal to 8 into 3 நீங்க எப்படி எழுதலாம்னா 3 into 3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 5 into 3 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 5 எழுதலாமா? 3 into 5 எழுதலாம். 8 into 3 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 8 எழுதலாம். இப்போ எல்லா இடத்துலயுமே நான் ஆர்டர் மட்டும் மாத்தி எழுதியிருக்கேன். ஸோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதை 3 காமனா வெளில எடுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ 3 நீங்க காமனா வெளில எடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வேற விதமா கூட யோசிக்கலாம். நீங்க இதை எப்படி யோசிக்கலாம்னா இப்படி யோசிக்கலாம். ஆக்சுவலா எப்படி யோசிக்கலாம்னா இப்போ 8 இருக்குல்ல, 8 நீங்க எப்படி எழுதலாம்? 8 can be written as 5 plus 3. ஸோ 3 into 3 அதாவது 3 பிஸ்கெட் பேக்கெட்ஸ் நான் ஒழுங்கா எழுதுறேன். இப்போ சாரி, இப்போ இதை அழிச்சிடறேன். இது மட்டும் அழிச்சிட்டு நான் இப்போ ப்ராப்பரா எழுதுறேன். ஸோ 8 can be written as 5 plus 3. So 3 into 5 plus 3 is the same as 3 into 3 plus 5 into 3. So 3 into 3 plus 5 into 3 is the same as 3 into 5 plus 3. 3 into 5 தான் 5 into 3. எப்படி மாத்தி சொல்லலாம் அதை? So 3 into 3 plus 3 into 5 equal to 3 into 5 plus 3. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டெஃபினிஷனே. ஸோ இது வந்து எனி நம்பருக்கு அப்ளை ஆகும். வெறும் இந்த ரூலுக்கு மட்டும் இல்ல. இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு மட்டும் இது அப்ளை ஆகாது. இந்த ரூல் வந்து எனி செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு அப்ளை ஆகும். எனி ரேண்டம் நம்பருக்கு இந்த ரூல் அப்ளை ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆர் அடிஷன்றது யூனிவர்சல் ரூல். இதுக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் அப்ளை ஆகாது. ஸோ சப்போஸ் இப்போ வேற ஏதாவது நான் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ 5 பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 பிஸ்கெட் இல்ல 10 பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பிஸ்கெட் பேக்கெட்ல 10 பிஸ்கெட் இருக்கு. 10 பிஸ்கெட்ஸ் இருக்கு. 10 பிஸ்கெட்ஸ். ஸோ இதே சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். 3 பிஸ்கெட் பேக்கெட்ஸ் பிளஸ் 5 பிஸ்கெட் பேக்கெட்ஸ் ஈக்குவல் டு 8 பிஸ்கெட் பேக்கெட்ஸ். ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 3 into 10 அதாவது 3 பிஸ்கெட் பேக்கெட்ல 30 பிஸ்கெட் இருக்கும். 5 into 10 50. ஒரு 5 பிஸ்கெட் பேக்கெட்ல 50 பிஸ்கெட் இருக்கும். 8 into 10 80 பிஸ்கெட்ஸ் இருக்கும். ஸோ 3 into 10 plus 5 into 10 equal to 8 into 10. இதை நீங்க எப்படி எழுதலாம்? 3 into 10 plus 5 into 10 equal to 3 plus 5 into 10. அவ்வளவுதான். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மகிமையே. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இதான் பேசிக் ஐடியா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க ஜென்ரலைஸ் கூட பண்ணிடலாம். எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம்? a into b plus a into c equal to a into a காமன் எடுத்துட்டு a into b plus c ன்னு எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ இதான் மெயின் ஐடியா, கோர் ஐடியா இதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.